வெல்கம் பேக் டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன். சாய்பீரியா அப்படிங்கிற 19 வயசு பொண்ணு ஹைதராபாத்தில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. ஸ்கூலிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு வராங்க. டெய்லியும் காலையில் 9 மணிக்கு காலேஜ் போயிட்டு சாயந்தரம் 6 மணி இல்லை 6:30 மணி பக்கம் வீடு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. இப்படி தான் அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே போயிட்டே இருக்கு. நல்லா படிக்கிற பொண்ணு, நல்ல டேலண்டடா, எப்படியாச்சும் ஹையர் ஸ்டடீஸ் யூசிஎஸ்ல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவோட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு. கரெக்டா செப்டம்பர் 5ஆம் தேதி 2022 வருடம் காலையில எப்பயும் போல அம்மா கிட்ட சொல்லிட்டு சாய்பிரியா காலேஜுக்கு போயிருக்காங்க. காலேஜுக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணி ஆகுது, 6:30 மணி ஆகுது, 8 மணி பக்கம் ஆகுது. அவங்க அப்பா சாய்பிரியா திருப்பி வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா சாய்பிரியா திருப்பி வீட்டுக்கு வரவே இல்லை. ஃபோனை கால் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்காரு. நைட் 10 மணி பக்கம் ஸ்ட்ரைட்டாக ஹைதராபாத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னோட பொண்ணு சாய்பிரியா காலையில் போனவங்க எப்பயுமே 6:30 பக்கம்லாம் வந்துடுவாங்க. ஆனால் இப்போ நைட் 10 மணி ஆகியும் வரவே இல்லை. இடத்துல பேரண்ட்ஸ்க்கு எந்த டவுட்டுமே இல்லை அப்படிங்கிறதுனால போலீஸ்க்கு எந்த வகையில் இதை விசாரிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. ஃபோனை ட்ரேஸ் பண்ணுறாங்க, அதனால் ஒரு யூஸுமே இல்லை. அதனால் இந்த கேஸ் ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டே தான் இருக்குது. கரெக்டாக 3 நாள் கழித்து சாய்பிரியா அவங்க அப்பாவோட ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது. அந்த எஸ்எம்எஸ்ல என்ன வருதுன்னா, சாய்பிரியாவோட ஃபோனில் இருந்து தான் அந்த எஸ்எம்எஸ் வருதுங்கிறது தெரியுது. சாய்பிரியா என்ன சொல்கிறாங்க, 3 நாளாக நான் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமாகவே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணு அவளோட ஃபோனில் இருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே சாய்பிரியா அப்பா அவனை வெங்கடேஷ்க்கு என்ன தெரியுதுன்னா, என்னோட பொண்ணு என்கிட்ட பேசணும்னா கால் பண்ணி டைரக்டா பேச வேண்டியது தானே, எதுவுமே சொல்லாம ஏதோ ஒரு பிரெண்ட் வீட்டுக்கு போய் எந்த பிராண்ட் வீடுன்னும் தெரியல, 3 நாள் கழிச்சு நான் திருப்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு அதே பிராண்ட் வீட்டில இருந்து எஸ்எம்எஸ் பண்றதுக்கான அவசியம் என்னன்னு சொல்லிட்டு சாய்பிரி அப்பாவுக்கு ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு. என்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு இம்மிடியட்டா இதையும் போலீஸ்கிட்ட தெரிவிக்கிறாரு. இந்த விஷயத்த போலீஸ்ல தெரிவிக்கும் போதுதான் அவருக்கு எனக்கு ஒரு நபர் மேல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தராரு. அது யாரு அப்படின்னா ஸ்ரீசைலம். இந்த ஸ்ரீசைலம் அப்படிங்கிற நபருக்கு 23 வயசு, சாய்பிரியாவுக்கு 19, இந்த பையனுக்கு 5 வயசு அதிகமாக இருக்கு. இந்த பையனை எதுக்காக நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, இந்த பையன் மேலே உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னு கேட்கும்போது தான் 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ரீசைலம் அப்படிங்கிற நபர் நானும் உங்கள் பொண்ணும் ரொம்ப க்ளோஸாக லவ் பண்ணுறோம், எங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்கான ஒரு கால் பண்ணான். அந்த காலை பொண்ணுடனே எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னோட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, யாரையுமே இப்பெல்லாம் காதலிச்சு ஊரை சுற்றிட்டு இருக்க மாட்டா. யாரோ ஒரு பையன் தான் நான் என்னோட பொண்ணுக்கிட்ட போய் இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு என்னோட பொண்ணு நான் யாரையுமே லவ் பண்ணலை, அவன் தான் என்னை டார்ச்சர் பண்ணுறான், அவன் தான் உங்களுக்கு கால் பண்ணுறான், என்னைய நம்புங்கன்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணு சொன்னான். அதனால தான் அந்த பையன் மேலே ஒரு வேளை ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ, அந்த பையன்தான் என்னோட பொண்ணு ஏதாச்சும் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற டவுட்ல தான் நான் உங்ககிட்ட சொல்றேங்கிறத போலீஸ்ல சொல்றாரு. இதை கேட்ட உடனே போலீஸ்க்கு முதல் கக்லு, 6 மாசத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் இப்படி கால் பண்ணி சொல்லியிருக்கான், ஸோ அவன் கூட ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். இம்மீடியட்டா அவனோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஹைதராபாத்ல ஒரு வில்லேஜில் அவனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அங்கே போய் அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை விசாரிக்கும் போதே அவன் பேசுறதுல எல்லாம் ஏதோ ஒரு பேசுகிற விதத்தை பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு போல, இவன் எதையோ மறைக்கிறான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரியுது. இம்மீடியட்டாக கஸ்டடியில் எடுக்கிறாங்க. சீலேட்டிங் கஸ்டடியில் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, இவங்க சொன்னது எல்லாமே உண்மை, 6 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் பொண்ணு நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணேன், அது எல்லாமே இருக்குதான். 6 மாதம் முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு பின்னாடி நான் சுற்றிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் சத்தியமாக இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட திருப்பி இதே விஷயத்த சொல்லிட்டு இருந்தான். ஆனால் போலீஸுக்கு ஒரு விஷயம் மட்டும் கண்பார்மா தெரியும், இவன் எதையோ நம்மக்கிட்ட மறைக்கிறான். போலீஸ் அதை எப்பயுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களோட விசாரணையோட ஸ்கைலில் விசாரிக்கும் போது தான் இவன் ஏகப்பட்ட ஷாக்கிங்கான உண்மையை சொன்னான். இவன் சொன்ன முதல் உண்மை, இப்போ சாய்பிரியா உயிரோட இல்லை, 3 நாளைக்கு முன்னாடியே சாய்பிரியாவை இவன் கொன்றிருக்கான். போலீஸ் இந்த உண்மையை கேட்டோன்னே அடுத்ததா இப்ப சாய்பிரியாவோட பாடி எங்க இருக்கு அப்படிங்கறத விசாரிக்கிறாங்க.
அவன் என்ன சொல்லியிருக்கான், இந்த சாய் பிரியாவை நான் தான் கொன்னு என்னோட வயலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு புதர்ல குழி தோண்டி புதைச்சிருக்கேன் அப்படிங்கிற உண்மையை சொல்றான். இம்மீடியட்டா அந்த வில்லேஜ்ல அந்த புதருக்குள்ள போறாங்க. குழி தோண்டன இடத்த பறிக்கிறாங்க. அந்த இடத்துல சாய்பிரியாவோட பாடி இருக்கு. அந்த இடத்துல சாய்பிரியாவோட அப்பா அம்மாவும் கத்தி கதறி அழுகுறாங்க. என்னோட பொண்ணு காலேஜுக்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டு காலையில 9 மணிக்கு போனான். அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்க்கையில இன்னமேட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க துயரத்துல இருக்காங்க. உடனே போலீஸ் அந்த பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சி விடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. சாய்பிரியா கொல்லப்படுறதுக்கு முன்னாடி யாரோ அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப் பண்ணது யாருன்னு விசாரிக்கும் போது எவன் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணனோ அவனே தான் ரேப் பண்ணியிருக்கான். இப்போ போலீஸ்க்கு புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சாய் சைலம் 6 மாசத்துக்கு முன்னாடி சாய்பிரியா அப்பாவுக்கு கால் பண்ணி நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு சொல்லியிருக்கான். 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னா எதுக்காக இந்த பொண்ணை அவன் ரேப் பண்ணி கொலை பண்றான்? இதுக்கான எல்லா ஆன்சருமே போலீஸ்க்கு தேவைப்படுது. இம்மீடியட்டா அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாய் சேலமை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட புது இன்ஃபர்மேஷன் வருது. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது, 5 வருஷத்துக்கு முன்னாடியே சாய் சேலமும் சாய்பிரியாவும் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி சாய்பிரியா எங்க தங்கி இருந்தாங்களோ அதிலிருந்து ஒரு 5 வீடு தள்ளி தான் சாய் சைலமும் தங்கி இருந்தாரு. இவங்க 2 பேரும் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க, 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்ணும்போது ஒரு சைட் சாய் சைலம் படிப்பு அப்படிங்கிற விஷயத்த டோட்டலாக விட்டுட்டாரு. அவர் 10வது கூட பாஸ் ஆகலை. 10வது பாஸ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட பிசினஸ் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அவர் டோட்டலாக வீடு மாதிரி ஒரு பால் பண்ணையை ஓப்பன் பண்ணி அதோட பிசினஸ் பார்த்துட்டு இருந்தார். இன்னொரு சைடு சாய்பிரியா 10வது +2 முடிச்சுட்டு டிகிரி படித்து நம்ம யூஎஸ்ஏக்கு போய் ஒரு பெரிய கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கனவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும்போது தான் நடுவில் சாய்பிரியா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பித்தாங்க. நான் ஒரு சைடு நல்லா படிச்சுட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் எனக்குன்னு சொல்லிட்டு கனவுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் படிக்காமல் ஒரு ஃபால் பண்ண வச்சுட்டு இருக்காரு. சாய் சைலமை கூப்பிட்டு இனிமே நம்ம லவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் சாய் சைலமுக்கு டோட்டலாக பைத்தியமே பிடிச்சிருச்சு. நம்ம இவ்வளவு நாளாக நம்பிட்டு இருந்த இந்த பொண்ணு நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவா, இந்த பொண்ணு தான் நம்மளோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்மக்கிட்ட பிரேக்கப் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபோன் எல்லாமே பண்ணி என்னை எப்படியாச்சும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேருமே லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போதான் 6 மாசத்துக்கு முன்னாடி இவகிட்ட சொன்னா சரி வராது, நம்ம இவளோட அப்பா கிட்டேயே போயிடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவனை வெங்கடேஷ் கால் பண்ணி நானும் உங்க பொண்ணும் 5 வருஷமா லவ் பண்றோம், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்றன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா கேட்டு எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு இம்மீடியட்டா சாய் சைலாமோட அண்ணன்கிட்ட பேசியிருக்காரு. இந்த மாதிரி உங்க பையன் என்னோட பொண்ணை ரொம்பவே டார்ச்சர் பண்றான், அடக்கி வைங்க, இல்லாட்டி நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம்னு சொல்லும்போது சாய் சைலாம் அண்ணன் இவர்கிட்ட கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. இனிமேட்டு என்னோட தம்பியால உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. இந்த எல்லா விஷயங்களும் நடந்ததுக்கு அப்புறம் சாய் சைலாமுக்கு சாய்பிரியா மேல இந்த கொஞ்சம் கொஞ்சமா கோபம் வர ஆரம்பிச்சு. எப்படி இவள் நம்ம பழி வாங்கலாம், 5 வருஷமா லவ் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டாளேன்னு சொல்லிட்டு அவள் பழி வாங்குறதுக்கு பிளான் போட்டுட்டு இருந்தாரு. ஃபோன் எல்லாத்தையுமே சாய்பிரியா பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்செட் அப்படிங்கிற ஆப்ல இவர் பிங் பண்ணியிருக்காரு. என்னை கடைசி ஒரே ஒரு டைம் என்னையும் பாரு, என்னை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் பேசிட்டு டோட்டலாக நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு நாள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்திருக்காரு. அதுக்கு சாய் பிரியாவும் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதுதான் சரி, நீ சொல்கிற இடத்துக்கு நான் வரேன், ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் இனிமேட்டு என் முகத்திலேயே முழிக்காத அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி அவங்க அம்மா கிட்ட காலையில் 9 மணிக்கு நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்க்கு நின்று இருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் சாய் சைலாமும் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த பைக்கில் இவங்களும் ஏறி உட்காந்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த பைக்குக்கு சாய் சைலாமோட வில்லேஜுக்கு போகிறாங்க. அவங்களோட கிராமத்தில் சாய் சைலாம் ஏதோ ஒரு இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த விவசாய நிலத்துக்கு போகிறாங்க. ரொம்ப நேரமாக இவங்க 2 பேருமே பேசுகிறாங்க. இவங்க 2 பேருமே பேசுகிற இடம் ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது.
ஒரு புதரா இருக்கு. அந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்க. என்னதான் சத்தம் போட்டாலும் அந்த இடத்துல யாருக்குமே கேட்காது. அந்த இடத்துக்கு போய் திருப்பி ஒரே டாபிக் தான் சாய் செய்யலாம் எடுக்கிறாரு. நம்ம 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம். 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சாப்ரியா தயவு செய்து என்ன விட்டுரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் 8வது படிக்கும்போது நம்ம 2 பேருமே விளையாட்டுத்தனமா ஏதோ லவ் பண்ணணும். இப்போவும் அதை என்னால் பண்ண முடியாது. நான் ஒரு பெரிய படிப்பு படிக்கணும். நீ என்ன நிலைமையில இருக்க, தயவு செய்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு சாய் சலீம் என்ன சொல்றாருன்னா, நீ எங்கே வேணாலும் போய் படி, ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிட்டு போய் படி, நீ என்னோட ஒய்ஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசைங்கிறத சாய் சலீம் சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இந்த சண்டையில் சாய் சைலம் கோவப்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கல்லை எடுத்து சாய் பிரியாவோட தலையில் அடிக்கிறாரு. அந்த இடத்துலையே சாய் பிரியா மயங்கி விழுவுறாங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இம்மீடியட்டா சாய் சேலம் சாய் பிரியாவை கொடூரமா அந்த இடத்துல ரேப் பண்றாரு. நம்ம காதலிச்ச பொண்ணு நம்மளை நம்பி அவ நம்ம கிட்ட பைக் ஏறி அந்த இடத்துக்கு வந்திருக்காளே அப்படிங்கறத கூட நினைக்காம அந்த பொண்ணு அங்கேயே ரேப் பண்றாரு. நண்பர்களே, இதை கேட்டா எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு அவர்கிட்ட கத்தி கதறி கெஞ்சுறா, யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கத்துறாங்க. ஆனா அந்த இடத்துல காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. அவங்க ஒரு புதர்ல யாருமே இல்லாத இடத்துலையும் யாருமே ரொம்ப பக்கத்துல வராத இடத்துலையும் இருக்காங்க. அந்த இடத்துல கத்தியும் சாய்பிரியாவுக்கு யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு வரல. என்னை தயவு செய்து விட்டுரு, நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், நான் வீட்டுக்காவது போறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அவன் அந்த பொண்ணை விடல. கடைசியா அந்த பொண்ணை கொன்னே ஆகணும், இல்லாட்டி அவ போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட துப்பட்டாவை எடுத்து கழுத்து நடிச்சு அந்த இடத்துல கொலை பண்ணியிருக்கான். சாய் பிரியாவை கொன்னதுக்கு அப்புறம் இந்த டெட் பாடி இங்கே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம். எப்படியாச்சும் இந்த பாடியை மறைக்கணும்னு சொல்லிட்டு அவரோட கசினான சிவாக்கு கால் பண்ணியிருக்காரு. சிவா அந்த இடத்துக்கு வந்து இவங்க 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி அந்த புதரக்கிட்டே ஒரு குழி தோண்டி அந்த டெட் பாடியை அந்த இடத்துல புதைச்சிருக்காங்க. புதைச்சதுக்கு அப்புறம் இம்மீடியட்டா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. ஷாய் பிரியாவோட ஃபோன் எல்லாத்தையுமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. ஷாய் பிரியா அவங்க அப்பா என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சம்பவம் நடந்து 3 நாள் கழித்து ஷாய் பிரியாவோட ஃபோனில் இருந்து ஒரு எஸ்எஸ் அனுப்பிச்சு விடுறாங்க. நான் சீக்கிரமாக உங்களோட வீட்டுக்கு வந்துடுறேன்பா, என்னோட பிரெண்ட் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அவங்க எல்லாமே அதை நம்பி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. இதுதான் சாய் பிரியா அப்படிங்கிற 19 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு 5 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணா இருக்கும்போது யாரோ ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம கிட்ட பேசுறானேன்னு சொல்லிட்டு காதல்னா என்னன்னு தெரியாமையே அந்த பையனை காதலிச்சு கடைசியா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வயசு அதிகமாகும்போது இது காதல் இல்லை, இது வேற ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பின்வாங்கும்போது அந்த பொண்ணை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவன் பழி வாங்குறன்னு அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். இந்த இடத்துல அவன் அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணியிருந்தான் அப்படின்னா எப்படி அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. எத்தனையோ இடத்துல எங்கெங்கேயோ பொண்ணுங்க போகிறாங்க, அவங்க எல்லாமே சேப்பாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் லவ் பண்ண பையனே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறான் அப்படின்னா அந்த லவ் பண்ணுற பொண்ணு எந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டியில் அவனை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து நீங்கள் கண்டுபிடிக்கிற லைஃப் பார்ட்னரை ரொம்ப பாதுகாப்பாக, இவன் சேஃபானவனா, இவன் நம்ம வாழ்க்கை முழுசாக வருவானா, இவன் நம்மளை தான் லவ் பண்ணுறானா இல்லை நம்ம உடம்ப லவ் பண்ணுறானா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டான வயசு வரும்போது அந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார போங்க. எத்தனையோ பெண்கள் சின்ன சிலையே இந்த மாதிரி காதலிச்சு தப்பான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கடைசியா அவங்களோட வாழ்க்கை அழிஞ்சதை நம்ம இந்த மாதிரி சாய் பிரியாங்கிற சம்பவத்திலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம்பவத்துல சாய் சைலாம் அப்படிங்கிற ஒரு மிருகத்துக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த தண்டனை கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது எத்தனை மிருகங்கள் இந்த மாதிரி பெண்களை பார்த்தும் பெண்களோட உடம்பை பார்த்தும் அவங்க உடம்புல இருக்க உறுப்புகளை பார்த்தும் லவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லா ஜென்மங்களுக்குமே இது நாம் இனிமேட்டு செய்யக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும், இந்த மாதிரி ஒரு தண்டனை வரும்னு, எந்த தண்டனை கொடுத்தா சரியாக வரும் அப்படிங்கிறத
கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பெண்களும் தயவு செய்து உங்களோட காதலர்கள் எல்லாமே உங்களை தான் நேசிக்கிறாங்களா, உங்க கூட வாழணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல உங்க உடம்ப தான் நேசிக்கிறாங்களா அப்படிங்கிறத தயவு செய்து ஒவ்வொருத்தவங்களும் பாருங்க. இது எதையுமே பார்க்காம ஒவ்வொருத்தவங்களும் பார்வையில வர அட்ராக்ஷனால் அதுதான் லவ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பா ஒரு நாள் வரும். சரி நண்பர்களே, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.